ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அப்படின்னா கிருபை அப்படின்னா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, சரிங்களா? அவர் நம்மளோடு இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேதாரம் இல்லை. பலவீனத்தினாலே என் பலன் பூர்ணமாய் விளங்குனா உங்களுக்கு ஒரு பலவீனமா இருக்கிறீங்களா, அவரோட பலன் பூர்ணமாய் விளங்கும், சரிங்களா? அவருடைய பலன் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், மன வேதனை, கை கால் வலி, பிரஷர், சர்க்கரை, இந்த மாதிரி எவ்வளோ மன வேதனையோடு இருப்பீங்க. என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய பலன் இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, உலகத்தை ஜெயிச்சோட பலன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதனால எதுக்குமே பயப்படாதீங்க. 2 கொரிந்தியர் 12:9 வச்சு ப்ரேயர் பண்ணுங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பாடு சொல்லுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் கேட்காத நினைக்காதீங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். காட் பிளஸ் யூ. கர்த்தர்